இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தேர்வுல 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் தேர்வு எழுதுறாங்க. தேர்வு எழுதுற மாணவர்கள்ல 70% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மாணவிகள்ல 85% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்போ தோல்வி அடைந்த மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல்ல பெர்சன்டேஜ் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை 900 பேர். இந்த 900 அப்படிங்கிறது 100%. ஸோ அதில் 70% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்ப 100ல 70 போச்சுன்னா மீதி 30% பேர் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. 30% பேர் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அப்ப 900ல 30%, 900 இன்ட்டு 30%. எப்பவுமே பெருக்கல் அந்த மாதிரி பெர்சன்டேஜ் வந்து 2 ஜீரோ வந்துச்சுன்னா 1%க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 9 இன்ட்டு 30 270 பேர். ஸோ அப்ப 270 பேர் அந்த மாணவர்கள்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதே மாதிரி பாருங்க, மாணவிகள் 600 பேர். இந்த 600 அப்படிங்கிறது 100%. அதுல 85%. 100ல 85 போச்சுன்னா மீதி 15%. ஸோ அப்ப இந்த 600ல 15%. ஸோ இந்த மாதிரி பெருக்கல்ல சதவீதம் வந்து 2 ஜீரோ இருந்துச்சுன்னா 1%க்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்க 15 இன்ட்டு 6 90. ஸோ அப்ப மாணவிகள் 90 பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கொஸ்டின் கேக்குறாங்க, தோல்வி அடைந்த மாணவ மாணவிகளின், அதாவது 2 பேர்த்தையும் சேர்த்து, அப்ப 2 பேர்த்தையும் சேர்த்துனா 270 + 90 360. தோல்வி அடைந்த மாணவர்களின் சதவீதம் எத்தனை கேட்கிறாங்க. அப்ப 360 டோட்டல் மாணவர்கள் 900 + 600 1500 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100. டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க 360 15ஆல் கேன்சல் பண்ணா 24. ஸோ அப்போ மொத்தமாக 24% மாணவ மாணவிகள் அந்த தேர்வில் தோல்வி அடைஞ்சிருப்பாருங்க.